நீங்கள் ரொம்ப குட் கேர்ளாக உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களை எல்லாரும் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து குட் கேர்ள் அப்படின்றது உங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எடுக்கப்பட்ட பெயர் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் குட் கேர்ளாக இருக்கிறதுக்கு என்ன விலை கொடுக்குறீங்க தெரியுமா? எப்போ நோ சொல்லணுமோ அப்போ உங்களால் நோ சொல்ல தெரியாது. எப்போ பவுண்ட்ரி செட் பண்ணுமோ உங்களுக்கு பவுண்ட்ரி செட் பண்ண தெரியாது. எல்லார் வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க. எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருப்பீங்க. எப்போவுமே நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, உள்ள வெளியே சொல்கிறது வேற. உங்கள் பர்சனாலிட்டியை எப்போவுமே லைக்கபிளாக வச்சுக்கிறது. எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும், யாரும் உங்களை ஹேட் பண்ணிடக்கூடாது, யாரும் உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லிடக்கூடாது, யாரும் உங்களை பற்றி கிரிட்டிசிசம் பண்ணிடக்கூடாது. அப்புறம் எப்போவுமே நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. உங்கள் வீடு எப்பவும் க்ளீனாக இருக்கும், நீங்கள் எப்போவுமே வெல் ட்ரெஸ்டாக இருப்பீங்க, நீங்கள் செய்கிற சமையல் சூப்பராக இருக்கும், ஆஃபீஸ்லேயும் உங்களை வந்து எல்லாரும் பாராட்டணும், அதுக்காண்டி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரெஸ்டே எடுக்க தெரியாது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சஃபர் பண்ணுற அது பேர் குட் கேர்ள் சிண்ட்ரோம். இந்த குட் கேர்ள் இருக்கிறதுக்கு இவ்வளோ விலை கொடுத்தா கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும், உங்கள் எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிரும், பர்ன் அவுட் ஆயிரும், நீங்கள் உங்களே ஹேட் பண்ணிடுவீங்க. நம்ம அடுத்தவங்களையும் நம்மளுக்கு லவ் பண்ண முடியாது, ரொம்ப ரெசென்ட்ஃபுல்லாக இருப்போம், நிறைய ஹேட்ரட் வந்துடும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களை குட் கேர்ளாக இருந்தால் பாராட்டியிருக்காங்க நிறைய பேர். எல்லாரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருந்திருப்பீங்க, இந்த பிள்ளைக்கு வந்து எதை சொன்னாலும் கேட்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் எடுத்திருப்பீங்க. அது அப்போ வேணால் எல்லார்ட்டையும் அன்கண்டிஷனல் லவ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும். அங்கங்கே அன்கண்டிஷனல் இருந்துச்சு, குட் கேர்ளாக இருந்தானே லவ் கிடைக்கும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 35 வயசில் உங்களுக்கு குழந்த இருக்கும், நிறைய வேலை இருக்கும். அப்போ சீக்கிரமே நீங்கள் யாருங்கிறதே மறந்து போயிடுவீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க தெரியாது. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க மேலே கோவம் வரும். யார் மேலே தெரியுமா ரொம்ப கோவம் வரும்? யார் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்களோ, யார் நிறையா நோ சொல்கிறாங்களோ அவங்க மேலே எல்லாம் உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா அது உங்களுக்கு செய்ய தெரியலேன்னு, அவங்க செய்கிறாங்கன்னு கோவத்தை விட உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க தெரியலேன்ற கோவம் தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்போ குட் கேர்ளாக இருக்கிறது நல்லதா கெட்டதா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களை எல்லாரும் லைக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். உங்களை வாழ்க்கையில் சிலர் ஹேட் பண்ணால் உங்களுக்கு அது லாபம். ஸோ எல்லோரும் ஹேட் பண்ணணும்னு சொல்ல, உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், உங்களை எல்லோரும் மதிக்கணும், நீங்கள் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும், நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பேட் கேர்ளாக இருந்தால் தான்